ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 அறிமுகம் பயிற்சி 2.8. 2.8ல் என்ன கொடுத்துருக்காங்க? அறிவியல் குறியீடு அப்படின்னா என்ன? கதிரவனின் விட்டம், நம்மளுடைய சூரியனுடைய விட்டம் 13,92,000 கிலோமீட்டர். எவ்வளோ பெருசா இருக்கும் பாருங்க அப்ப சூரியன். மற்றும் பூமியின் விட்டம் 12,740 கிலோமீட்டர். இவற்றை ஒப்பிட சொன்னால் இது கடினமாக தோன்றும். ஏன்? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க பெரிய நம்பரா இருக்கு. இது எப்படி நம்மளால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா கஷ்டமான ஒரு இது. அதுக்கு என்ன பண்றாங்க? மாறாக 13,92,000 என்பதை 1 புள்ளி எப்படி எழுதியிருக்காங்க? 1.392 × 10⁶ எனவும் 12,740 என்பதை 1.274 × 10⁴ எனவும் கொடுத்தால் அது எளிமையாக தோன்றும். ஏன்னா நம்பரை ஷார்ட் பண்ணிடுறாங்க, 10 கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த வகையிலான வடிவமைப்புக்கு பேரு அறிவியல் குறியீடு. ஒரு எண்ண, பெரிய எண்ண 10 சொல்றது அறிவியல் குறியீடு. ஒன்று பாருங்க, இந்த 1.392 × 10⁶ பை 1.274 × 10⁴ அப்ராக்சிமேட்டா எழுதுறாங்கன்னா 14 பை, ஏன்னா இந்த 3 9 4ன்னு எடுத்துருவாங்க, 14ன்னு மாத்திராங்க. இந்த 1.27 13ன்னு மாத்திட்டு இதை என்ன செய்யறாங்க பாருங்க, 10⁴ 10⁶ -4 என்ன ஆயிரும்? 10⁻² ஆயிரும். ஏன்னா டிவைட்ல இருக்கனால அடுக்குகளை கழிச்சிடறாங்க. ஸோ இதை இதால வகுக்கையில 1.08 கிடைக்கும். அதனால 13ஆல வகுக்க இன்ட்டு 10⁻²ங்கேல 108 2 0 ஒரு 2 ஸ்தான் தள்ளி பிள்ளைகள் கேன்சல் ஆகும். ஸோ 108ன்னு ஒரு எளிமையான நம்பரை நம்மளால இதால வகுக்கிறது கஷ்டம், பெரிய எண் 2ஐயும் வகுக்கிறது கஷ்டம். ஸோ அதை 10⁻² கன்வெர்ட் பண்ணி வகுக்கிறது ரொம்ப எளிமைன்றது. இதிலிருந்து கதிரவனுக்குள் தோராயமாக 108 பூமியை வரிசையாக அடுக்கி வைக்க இயலும் என்பதை தற்போது உம்மால் கற்பனை செய்ய முடிகிறதா? அறிவியல் குறியீடு என்பது, அறிவியல் குறியீடுனா என்ன? மிகப்பெரிய அல்லது மிகச்சிறிய எண்ணை தசம குறியீட்டில் வடிவமைக்கும் ஒரு வழிமுறையாகும். இது எண்களை எளிமையாக பதிவு செய்யவும் பயன்படுத்தவும் அனுமதிக்கும். பெரிய எண்ணுனாலும் சுருக்கி எழுதிடலாம், மிகச்சிறிய எண்ணுனாலும் சுருக்கி எழுதிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அறிவியல் குறியீட்டில் தசம எண்களை எழுதுதல். ஓர் எண்ணை அறிவியல் குறியீட்டில் எழுத கீழ்காணும் வழிமுறைகள் பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல என்ன செய்ய? தசம புள்ளிக்கு இடப்பக்கம் ஒரே ஒரு பூஜ்ஜியமற்ற எண் இருக்குமாறு தசம புள்ளியை நகர்த்துக. இடது பக்கம் ஒரே ஒரு நம்பர் இருக்கணும், இந்த பக்கம் எத்தனை நம்பர்னாலும் இருக்கும். இந்த புள்ளிக்கு இடது பக்கம் ஒரு எண் இருக்கிற மாதிரி நம்ம புள்ளியை அங்கிருந்து நகர்த்தி வரணும். ஒரு பழைய தசம புள்ளிக்கும் புதிய தசம புள்ளிக்கும் இடையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி ஒரு எண் இருக்கு, இதை நான் இப்போ அறிவியல் குறியீட்டுல எழுத போறேன். அப்ப இங்க இருக்கு, புள்ளியே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கு அந்த புள்ளின்னு அசீவ் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து நகர்த்த போறேன் 1 2 3. ஏன் இது வரைக்கும் நகர்த்துறோம்னா புள்ளிக்கு இந்த பக்கம் இடது பக்கம் ஒரே ஒரு எண் இருக்கணும். தசம புள்ளிக்கு இடது பக்கம் ஒரு எண் இருக்க மாதிரி நகர்த்தியாச்சு. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் எத்தனை டிஜிட் நகர்த்தி இருக்கேன்னு கவுண்ட் பண்ணணும். 3 டிஜிட் நகர்த்தி இருக்கேன். எத்தனை டிஜிட்? 3 டிஜிட். பழைய தசம புள்ளிக்கும் புதிய தசம புள்ளிக்கும் இடையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை கணக்கு, அதை எண்ணுன்னு வச்சுக்கோ. அப்போ 3 நகர்த்தி இருக்கேன் அப்படின்னா இன்ட்டு 10⁻+3. வலது பக்கம் இருந்து இடது பக்கத்தை புள்ளியை நான் நகற்றுறேன்னா ப்ளஸ் போடணும். இதே இது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு நகர்த்தேன்னா மைனஸ் போடணும். ஏன்னா சின்ன நம்பரை நான் எழுதுறாப்புல. தசம புள்ளியானது இடப்பக்கம் நகர்த்தப்பட்டால், அப்படி இருந்து நகர்த்தப்பட்டால் அடுக்கு எண் ஒரு மிகை எண். அது வலப்பக்கம் நகர்த்தப்பட்டிருந்தால் அடுக்கு எண்ணானது குறை எண்ணாக இருக்கும். ஓகே, இப்ப இதே இது எடுத்துக்காட்டு எப்படி இருக்கு? புள்ளி இங்கே இருக்கு,
புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு எண் இருக்கணும், தசம புள்ளிக்கு இடப்பக்கம் ஒரு எண் இருக்கணும். அப்ப நான் அந்த எண்ணை இங்கிட்டு கொண்டு வரணும்னா இப்படி நகர்த்த போறேன். இந்த புள்ளிய 1 2 3 டிஜிட். ஓகே, அப்ப என்ன ஆகும், இங்க இப்படி இருக்கு, இந்த புள்ளிய 4.37ன்னு கொண்டு எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்கேன், 1 2 3 இலக்கம் தள்ளி இருக்கேன். எப்படி தள்ளி இருக்கேன், இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கத்துக்கு தள்ளி இருக்கேன். ஸோ 10⁻3. ஏன், இது மிகச்சிறிய எண்ண பெரிய எண்ணா காட்டும். இப்படி நகர்த்தினா மைனஸ், இப்படி நகர்த்தினா பிளஸ் போடும். அதுதான் n என்ற எண்ணை n = a × 10n என எழுதலாம். இங்கே இந்த ஏங்கிறது எப்படி இருக்கும், 1லிருந்து 10க்குள்ளதான் இருக்கும். n ஒரு முழு எண்ணா இருக்கும். அதுதான் அறிவியல் குறியீடு எனப்படும். கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள 10 அடிமான எளிய எடுத்துக்காட்டுகள் மேற்கண்ட விளக்கத்தை தெளிவுபடும். தசம புள்ளி வடிவம் அறிவியல் குறியீட்டு. 100, 100க்கு எத்தனை 0, 2 0. ஸோ 1 × 10⁻2. 1000க்கு 3 0, 1 × 10⁻3. 10,000னா 4, 1,00,000 அப்படி எத்தனை 0 இருக்கோ அத்தனை அடுக்கு. அது தெரியறதுக்கு தான் உங்களுக்கு இது போட்டிருக்காங்க. இங்கே வாங்க, தசம புள்ளி வடிவம் அறிவியல் குறியீட்டு 0.01. அப்ப இங்க இருக்க புள்ளிய 1 2 இந்த பக்கம் தள்ளி வரேன். இப்படி இருக்க புள்ளிய 1 2 தள்ளணும், 1 புள்ளின்னு வைக்கணும். ஸோ 2 ஸ்தானம் தள்ளுறதுனால 10⁻2 வலது பக்கம் தள்ளுறது. அதே போல 3 ஸ்தானம் தள்ளுறது, இது 4 ஸ்தானம் தள்ளுறது, இது 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளு. ஸோ 1 × எழுதி இந்த மாதிரின்னு சொல்லிக்க. எத்தனை இடம் நகர்த்துறோமோ அத்தனை நம்பர், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். வலப்பக்கமா இடப்பக்கமா, ஓகே, இடப்பக்கம் நகர்த்தினா பிளஸ், வலப்பக்கம் நகர்த்தினோம்னா மைனஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் எடுத்துக்காட்டு அறிவியல் குறியீட்டுக்கான